வாங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான சீஸ் லிங்க்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேங்க. இதுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீஸ் சேர்த்திக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து பூரி மாவு பதத்துக்கு டைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்ச மாவை ஒரு மூடி போட்டு மூடி 15 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு சர்ஃபேஸ்க்கு இதை மாற்றிக்கலாங்க. மாற்றி நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இது இந்த மாதிரி பூரிக்கட்டையை வச்சு நல்லா சன்னமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு சன்னமாக தேய்க்கிறீங்கன்னா அந்தளவுக்கு மொறுமொறுப்பாக வரும் உங்களுக்கு. இதை ஒரு கத்தி வச்சு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. நான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன் ஒரே மாதிரி வரத்துக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸை போட்டு 1 செகண்ட் விட்டு கிளறுங்க. அப்போ தான் நல்லா அழகு போல் புஷ்ஷுன்னு வரும். ஓரளவுக்கு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் கிறிஸ்பியாக வரும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சீஸ் லிங்க்ஸ் ரெடி.